சிலர் மீது கொண்ட கோபம் காரணமாக உனது முடிவுகளை உடனடியாக மாற்றிவிடாதே. அது உனக்கு நன்மை பயக்காது. ஏனெனில் சிலர் உன்னை வீழ்த்துவதற்காகவே உன்னை கோபப்படுத்துவார்கள். அதனை நீ மனதில் நிறுத்த வேண்டும். எப்பொழுதும் உனது கோபத்தில் எடுக்கும் முடிவு சரியானதாக அமையாது. அதனால் நீ கோபம் வரும் போதெல்லாம் எந்த முடிவையும் சரியென எண்ணி எடுத்து விடாதே. நின்று நிதானமாக யோசித்து 1 மணி நேரம் கழித்து பின்பு அதனை எண்ணிப்பார். உனக்கு அந்த எடுத்த முடிவு பிழையானதாக தோன்றும். பல தடவைகள் நீ கோபத்தில் எடுத்த முடிவால் தான் இப்பொழுதும் நீ அந்த முயற்சியில் வெற்றியை எட்டாமல் இருக்கின்றாய். உனது கோபம்தான் உனது வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை நீ அறிந்து கொண்டாயானால் நீ எப்பொழுதும் கோபம் கொள்ள மாட்டாய். அமைதியாக இருப்பவன் எவனோ அவனே சாதனையை எட்டுகிறான். கோபம் வராத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஆயினும் அவன் கோபத்தால் தன் வாழ்க்கை அழிந்துவிடும் என எண்ணி நிதானமாக யோசித்து செயல்படுவதனால் தான் அவன் வெற்றிக்கனியை எட்டுகின்றான். உனக்கு சிறப்பான வாழ்வு வேண்டுமெனில் நீ கோபத்தை கைவிட்டுவிட்டு சாந்தமான மனநிலையை பெற்றுக்கொள். யாரேனும் உன்னை காயப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ அல்லது கோபப்படுத்தவோ எண்ணுகின்ற பொழுது அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடு. கோபம் கூரிய ஆயுதம் போன்றது. அந்த நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகத்தான் தோன்றும். பின்பு பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீ கோபத்தை நிறுத்து. உன் கோபுரத்தை தொடுவதற்கு சாந்தமான மனநிலையை எடுத்துக்கொள். உன்னோடு நான் பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன்.